தகப்பனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, அப்பா உமக்கு மனதார நன்றி 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 பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட அப்பா இதோ வெளிப்படுத்தினால் விசேஷம் 14வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பெறுங்கப்பா. இந்த வேளையில் என்னை மறைத்து அப்பா நீங்கள் வல்லமையாய் நீங்கள் பேசுங்க. உங்கள் கருத்துக்குள்ளாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அப்பா எங்களுக்கு கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை தாங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கருத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற பகுதி வெளிப்படுத்தினல் விசேஷம் 14வது அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், ஸ்டாண்ட் வித் த லேம்ப் ஆஃப் காட். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்போம் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 20 வசனங்கள் உள்ளது. அதை நான் 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1 to 5 ஓவர்கமர்ஸ் ஸ்டாண்ட் வித் லேம்ப். ஜெயம் கொள்ளுவோர் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்பார்கள். 6 to 13 எவர்லாஸ்டிங் காஸ்பல் அண்ட் எவர்லாஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட். நித்திய சுவிசேஷம் மற்றும் நித்திய நியாய தீர்ப்பு என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். 14 to 20வது வசனம் வரைக்கும் ட்ரூ ஹார்வெஸ்ட், உண்மையான அறுவடை என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் 13வது அதிகாரத்தில் 2 விதமான மிருகம் ஒன்று பார்த்தீங்கன்னா சமுத்திரத்திலிருந்து எழும்பினதை நம்ம கண்டோம். அந்த மிருகமானது பார்த்தீங்கன்னா 7 தலை 10 கொம்புகளோடு கூட எழும்பினது. அதற்கு 10 முடிகள் இருந்தது. இது மாத்திரமல்ல, அந்த மிருகத்துடைய ரூபம் எப்படி இருந்ததாம், சிறுத்தையை போல் இருந்தது. கால்கள் கரடியை போலவும், அதனுடைய வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வலு சிற்பம் தன் பலனை, தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அது என்ன செய்ததாம், அது பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தும்படிக்கு யுத்தம் பண்ணினது என்பதை பார்த்தோம். ஆனாலும் கூட அதால் ஜெயம் கொள்ள முடியவில்லை. பரிசுத்தவான்கள் அவர்கள் கர்த்தருடைய கிருபையினால அவர்கள் அதை வென்றார்கள் என்று நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பினது. அந்த மிருகத்திற்கு ஒரு முத்திரை இருந்தது. அந்த முத்திரையை கர்த்தரை சேவிக்காத மனுஷர்கள் எல்லோரும் தங்களுடைய நெற்றிகளில் மற்றும் தங்களுடைய கைகளில் அதை பொருத்தி கொள்வதை நாம் பார்த்தோம். அதனுடைய இலக்கம் 666 என்கின்ற ஒரு இலக்கம் கொடுக்கப்பட்டிருந்ததை நம்ம குறித்து பார்த்தோம். ஆனால் இன்றையுடைய அதிகாரம் முற்றிலுமாய் வேறுபட்ட அதிகாரம். இன்றையுடைய அதிகாரத்தை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு புதிய ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவர் ஆகிய நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் அவரோடு கூட இருந்து நாம் ஆண்டவருடைய ஆளுகையில் நாம் அவரோடு கூட நிற்க போகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாக்குறது. ஹல்லேலூயா. 1வது வசனம் வெளிப்படுத்தினல் விசேஷம் 14:1 இப்படியாய் சொல்லுகிறது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல இந்த முதல் வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நம்ம ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இதோ அவர் சீயோன் மலையின் மீது அவர் நிற்க போகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட 144,000 பேர் நிற்கிறார்களாம். யார் இந்த 144,000 பேர்? இவர்களும் பார்த்தீங்கன்னா பிதாவுடைய நாமத்தையும் தங்கள் குமாரனாகிய நாமத்தையும் தரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே இவர்கள் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருக்காக கரை திரையற்ற
மனவாட்டிகளாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் எல்லா உபத்திரவத்திலும் எல்லா போராட்டத்திலும் கர்த்தருக்காக தங்களுடைய ஜீவன் என்று கூட பாராமல் தங்களையே தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட இந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு கூட நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக நாமும் அந்த 144,000 பேர் அந்த இலக்கத்தில் நாமும் இருக்கும்படிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை குறித்த ஒரு சிறிய வீடியோவை நம்ம பார்த்துவிட்டு நம்ம மீண்டுமாக இந்த வேத பகுதிக்கு நேராய் நாம் வருவோம். Then I looked, and there before me was the Lamb, standing on Mount Zion, and with him 144,000, who had his name and his father's name written on their foreheads. And I heard a sound from heaven, like the roar of rushing waters, and like a loud peal of thunder. The sound I heard was like that of harpists playing their harps, and they sang a new song before the throne, and before the 4 living creatures and the elders. No one could learn the song except the 144,000 who had been redeemed from the earth. These are those who did not defile themselves with women, for they remained virgins. They follow the Lamb wherever he goes. They were purchased from among mankind and offered as first fruits to God and the Lamb. No lie was found in their mouths. They are blameless. Then I saw another angel flying in midair, and he had the eternal gospel to proclaim to those who live on the earth, to every nation, tribe, language, and people. He said in a loud voice, "Fear God and give him glory, because the hour of his judgment has come. Worship him who made the heavens, the earth, the sea, and the springs of water." A second angel followed and said, "Fallen, fallen is Babylon the Great, which made all the nations drink the maddening wine of her adulteries." Third angel followed them and said in a loud voice, "If anyone worships the beast and its image, and receives its mark on their forehead or on their hand, they too will drink the wine of God's fury, which has been poured full strength into the cup of his wrath. They will be tormented with burning sulfur in the presence of the holy angels and of the Lamb, and the smoke of their torment will rise forever and ever. There will be no rest day or night for those who worship the beast and its image, or for anyone who receives the mark of its name." This calls for patient endurance on the part of the people of God, who keep his commands and remain faithful to Jesus. Then I heard a voice from heaven say, "Write this: Blessed are the dead who die in the Lord from now on." Yes, says the Spirit, they will rest from their labor, for their deeds will follow them. I looked, and there before me was a white cloud, and seated on the cloud was one like a son of man, with a crown of gold on his head, and a sharp sickle in his hand. Then another angel came out of the temple, and called in a loud voice to him who was sitting on the cloud, "Take your sickle and reap, because the time to reap has come, for the harvest of the earth is ripe." So he who was seated on the cloud swung his sickle over the earth, and the earth was harvested. Another angel came out of the temple in heaven, and he too had a sharp sickle. Still another angel, who had charge of the fire, came from the altar and called in a loud voice to him who had the sharp sickle, "Take your sharp sickle and gather the clusters of grapes from the earth's vine, because its grapes are ripe." The angel swung his sickle on the earth, gathered its grapes, and threw them into the great winepress of God's wrath. They were trampled in the winepress outside the city, and blood flowed out of the press, rising as high as the horses' bridles for a distance of 1 to 600 stadia.
ஹல்லேலூயா, ஷலோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், இங்கு சியோன் மலையின் மீது ஆட்டுக்குட்டியானவர் அவர் நிற்கிறார். அவரோடு கூட 144,000 பரிசுத்தவான்கள் நிற்பதை நம்ம பார்க்க முடியும். இதே வசனம் வெளிப்படுத்தினல் விசேஷம் 12:11 போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் யாராம்? மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் ஓவர் கம்மர்ஸ், ஜெயம் பெற்றவர்கள். நாமும் கூட கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நாமும் ஓவர் கம்மர்ஸாய், ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினல் விசேஷம் 7வது அதிகாரம் 9-10 இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்தது ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லோரும் தேவனை தரிசிப்பவர்களும் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட எல்லா சூழ்நிலைகளும் நின்றவர்கள் தான் இந்த 144,000 பேர். இவர்கள் அந்த மிருகத்தை சேவிக்கவில்லை, எந்த ஒரு விக்கிரகத்தையும் சேவிக்காதவர்கள். ஹல்லேலூயா. 2வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்க கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. 3 அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்கு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவியில பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இந்த திரளான மக்கள் நிற்கிறார்கள். அவர்கள் என்ன பண்றார்களாம்? தேவனை துதித்து கொண்டு இருக்கிறார்களாம். தங்கள் கைகளில் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, சிங்காசனத்திற்கு முன்பாக அவர்கள் புதிய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் தேவனுக்கு எப்போதும் புது பாட்டை நாம் பாட வேண்டும். அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வசனம் சங்கீதம் 96:1-2 சொல்லுகிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று நாமும் கூட கர்த்தருக்கு புது பாட்டை பாடி ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஏன்னா இப்பவே ஆண்டவருடைய கிருபையின் காலமாய் இருக்கும் போதே அவருடைய ரட்சிப்பை சொல்வது எளிதாய் இருக்கிறது. இன்னும் ஒரு காலம், இன்னும் கொஞ்ச நாள்ல உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. வசனமே கேட்க கூடாதபடிக்கு பஞ்ச காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பாகவே நாம் எத்தனை ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த முடியுமோ கர்த்தருக்குள்ள அத்தனை ஆத்துமாக்களையும் அவர் பக்கமாய் நாம் சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 4-5 வாசிக்கலாம். ஸ்திரீகளில் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களுடைய ஒரு குவாலிட்டிஸை நம்ம பார்க்கும்போது இந்த பரிசுத்தவான்கள்லாம் யாராம்? கரையற்றவர்களாம். ஸ்ரீகளினால கரையற்றவர்களாய் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லோரும் ஆண்களாய் இருக்கக்கூடும் என்று வேத வல்லுனர்கள் யுகிக்கிறார்கள். இவர்கள்
அதாவது ஸ்பிரிச்சுவல் அடல்டரி இல்லாத பரிசுத்தவான்களாம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க உலகத்தோடு காம்ப்ரமைஸே ஆகலையாம். எல்லா சூழ்நிலையிலையும் ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரமே பின்பற்றினார்களாம். எந்த ஒரு போராட்டம் நேரிட்டாலும், மரணமே வந்தாலும் பிற விக்கிரகத்தையோ அந்த விக்கிரகத்தின் வழிபாட்டையோ இவர்கள் பின்பற்றவே இல்லையாம். அதனால தான் இவர்கள் கரை திரையற்ற பரிசுத்தவான்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினார்களாம். அது மாத்திரமல்ல, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டெடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள்லாம் யாராம்? கர்த்தருடைய முதற் பலனாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் முதற் பலனாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சென்று விட்டார். அடுத்தது அவருக்குள் மரித்தவர்கள் பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லோரும் முதற் பலனாய் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்பவர்கள். 5வது வசனம், இவர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் சத்தியத்தை மாத்திரமே பேசினவர்கள். சத்தியமாகிய ஆண்டவர் யார் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அறிக்கை செய்தவர்கள். இவர்களுடைய வாயில் கபடம் அல்ல. ஒரு சூழ்நிலை வரும்போது மாற்றி பேசுவது, புரட்டி பேசுவது என்று இல்லாமல் எல்லா அந்த பிசாசு இவர்களை எதிர்க்கும் போது கூட இந்த பரிசுத்தவான்களை நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். அந்த மிருகமானது என்ன பண்ணுகிறதாம்? 13:7 போடப்பட்டிருக்கிறது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில கூட இந்த பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணும் போது கூட இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அந்த பிசாசை எதிர்த்தவர்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக இவர்கள் எப்படி எதிர்த்தார்களாம்? கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாய்களில் தேவனை துதிக்கும் பாடல்களை எடுத்துக்கொண்டு அந்த பிசாசை எதிர்த்தார்களாம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பிசாசை எப்படி எதிர்க்க முடியும்? நம்ம நேருக்கு நேர போய் மோத முடியுமா? இல்லை, அவன் ஆவியா இருக்கிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின் படிக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் எடுத்து பேசும்போது பிசாசானவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அதுதான் போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்களாம். இன்றைக்கும் பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் சபை என்கின்ற மணவாட்டியை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மணவாட்டியாகிய சபைக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன அந்த முக்கியமான குவாலிஃபிகேஷன்? பரிசுத்தம். ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட வேண்டும். அடுத்தது பரிசுத்தமும் கரைத்திரை இல்லாமல் பரிசுத்தமாய் எந்த பிழையின்றி வாழ வேண்டும். அடுத்தது ஃபெய்த்ஃபுல் அண்ட் டிவோட்டட், மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், பயபக்தியோடு இருக்க வேண்டும். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சப்மிசிவ்னஸ் அண்ட் ஒபீடியன்ட். 4வது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் நாலேஜ் ஆஃப் குரூம், அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும். அவரோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவை நாம் ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட சஞ்சரிக்க நாம் முற்பட வேண்டும். 5வது ஸ்பிரிச்சுவலி ஃப்ரூட்ஃபுல், ஆண்டவர் கேற்ற கனிகளை ஆவிக்குரிய ரீதியாய் நாம் கொடுத்து கொள்ள இருக்க வேண்டும். 6வது ஹம்பிள் அண்ட் செல்ஃப்லெஸ், ஆண்டவருக்குள்ள நம்ம தாழ்மையாகவும் நம்ம பட்சபாதமின்றி அவருடைய சுவிசேஷத்தை எல்லோருக்கும் எடுத்துரைக்கிற மணவாட்டியாகிய சபையாக இருக்க வேண்டும். 7வது ஓவர் கம்மர்ஸ், நான் சொன்னபடி நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 8வது ரெடி ஃபார் த ரிட்டர்ன், இந்த உலகம் நமக்கு நித்தியம் அல்ல. ஆண்டவர் என்றைக்கு அழைக்கிறாரோ அவரோடு கூட செல்லுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மணவாட்டியாகிய சபையுடைய குணாதிசயங்கள். 8 விஷயம் நான் சொன்ன. பரிசுத்தம், அடுத்தது ஆண்டவருக்குள்ள இருக்கிற விசுவாசம்,
அப்புறம் பயபக்தி, மூன்றாவது கீழ்ப்படிதல், நான்காவது மணவாளனை பற்றி அதிகமாய் அறிவது, ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருக்க வேண்டும், ஐந்தாவது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும், ஆறாவது தாழ்மையாகவும் பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டும், ஏழாவது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும், எட்டாவது ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அவரோடு கூட செல்ல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இத்தனை குணாதிசயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகையில் வந்து நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். இந்த 8 காரியங்கள் நம் இடத்துல இருக்கும் போது தான் நாமும் ஆண்டவரோடு கூட ஆயத்தமாய் நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அந்த 10 கன்னிகைகளுடைய கதை நமக்கு தெரியும். அதில் 10 கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்க, மணவாளன் வரப்போகிறாங்கன்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் 5 கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்க, புத்திசாலியாக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த விளக்கையும் விளக்குக்கு ஏற்ற எண்ணெயும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனால் மற்ற 5 பேரோ புத்தி இல்லாதவர்களோ விளக்கு மாத்திரம் வைத்திருக்கிறாங்க, எண்ணெயை அவங்க ஆயத்தப்படுத்தவில்லை. அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம விளக்கை ஏற்றுவதற்கு போதுமான அபிஷேக தைலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியின்படி வழி நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த 1,44,000 பேரை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால், நம்ம 2வது பகுதிக்கு நேராக நாம் வந்துவிடலாம். இந்த 2வது பகுதியில் 6லிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இங்கு 3 விதமான தூதர்கள் எப்படி அந்த காரியங்களை வெளிப்படுத்த போகிறார்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதில் சுவிசேஷத்தை பற்றியும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றியும் அந்த தூதர்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். நம்ம 6வது வசனம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போ இந்த 6வது வசனம் 7வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. யோவான் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த வேறொரு தூதன் வானத்தில் மத்தியில் பறக்கிறாராம். அவர் என்ன சொல்றாருன்னா, பூமியின் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகள் கோத்திரத்துக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அப்போ நாமும் கூட இந்த கிருபையின் நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய நித்திய சுவிசேஷத்தை நாம் பரப்ப வேண்டும், நித்திய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா நான் சொன்னபடி மிகவும் உபத்திரவப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக எல்லா இடத்திலும் அநேக சட்டங்கள் பலத்து கொண்டே இருக்கிறது. வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறதற்கு அதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய வசனத்தை நாம் எல்லா இடத்திலையும் நாம் பறைசாற்ற வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால நம்மளுடைய இந்திய தேசத்தில் நம்ம சுதந்திரமாக ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை நற்செய்தியை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அநேக நாடுகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது. அதனால நம்ம இந்தியா தேசத்தில் இன்னும் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய உற்றாரவினர்கள் மத்தியில் ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஏனால் அவர்தான் மெய்யான வழி. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவரை தவிர வேறு ஒருவரும் எந்த வழியும் அவர் ஆயத்தப்படத்தில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி. அவர் ஒருவர் மாத்திரமே நமக்காக இந்த உலகத்திற்கு மானிடனாக வந்து நமக்காக அவர் வளர்ந்து 33 ஆண்டுகள் நமக்காக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் நம்முடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரத்திற்கு சென்றார். அதனால இந்த நற்செய்தியை சொல்லி பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 7வது வசனம் நம்ம பார்த்தபடிக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாட்களில் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம ஆண்டவரோடு கூட போய்விட்டு இருப்போம். ஆனால் கைவிடப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கோபம் உலகமெங்கும் பற்றி எரியும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாதபடிக்கு
அவருடைய பாதத்தை இப்பொழுதிருந்தே நாம் பிடித்து நம்ம முத்தம் செய்ய வேண்டும். நாம் காப்பாற்றப்படும்படிக்கு, நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படும்படிக்கு, நம்முடைய உற்றார் உறவினர் காப்பாற்றும்படியாக, நம்ம தேசம் தொடப்படுவதற்காகவும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் முத்தம் செய்ய வேண்டும். அவருடைய கோபத்திற்கு முன்பாக ஒருவராலும் நிற்க முடியாது. அந்த கோப ஆக்கினை நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறதற்கு அதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டு அவரோடு கூட நம்ம கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பாபிலோன் நகரம் விழுந்தது என்று வேறொரு தூதன் சொல்லுகிறான். இந்த பாபிலோன் நகரத்தை ஒரு ஸ்ரீயை போல இங்கு காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிப்பிடுகிறது என்றால் விக்கிரக ஆராதனையை குறிப்பிடுகிறது. நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடத்துல அவர்கள் கண்ட வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினதற்கு தான் காரணம். அவர்கள் பார்த்தீங்கன்னா அநேக தெய்வங்களை அவங்க பின்பற்றினாங்க. மோவாப்புடைய விக்கிரகங்களை பின்பற்றினாங்க. அடுத்தது அநேக நரபலிகளை அவர்கள் கொடுத்தாங்க. தீயில தங்களுடைய பிள்ளைகளை நடக்க பண்ணினாங்க. அதனால நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விழுந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த அந்நிய தெய்வங்களை வணங்குவது. அப்படிப்பட்ட மகாநகரமாக பெருமை உள்ள அந்த சாத்தானுடைய ஆட்சி மிகவும் வீழ்த்தப்பட்டது என்று வேறொரு தூதன் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆம், ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொத்த உலகத்தையும் அவருடைய ஆட்சியினால அவர் செங்கோலை நீட்டி ஆளப்போகிற நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரோடு கூட நாம் ஆட்சி செய்வோம். ஹல்லேலூயா. நம்ம 9லிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த 3வது தூதன் சொல்லுகிறான் மிகுந்த சத்தத்தோடு, மிருகத்துடைய சொரூபத்தை வணங்கி மிருகத்துடைய அந்த அடையாளத்தை நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது போட்டு கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு இலைப்பாறுதலே கிடையாதாம். நம்ம பார்த்தபடிக்கு நேற்றைய அதிகாரம் வெளிப்படுத்தினல் விசேஷம் 13வது அதிகாரத்தில் அந்த 666 சிம்பலை யார் யாரெல்லாம் போட்டு கொள்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய கோப ஆக்கினையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வாழுகிற காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த 666 இலக்கத்தை அநேகர் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அநேகர் அது ஏற்கனவே வந்துவிட்டது என்று சொல்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு கூட அந்த சிப்பை பொருத்தி இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு கூட அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணும்படிக்கு அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்ட்டு அவர்களை ட்ராக் பண்ணும்படிக்கு அந்த சிப் பொருத்தப்பட்டு இருக்கிறதாம். அப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த சிப்பை அந்த அடையாளத்தை அந்த நெற்றியில் யார் யாரெல்லாம் போட்டுக்கொள்கிறாங்களோ இல்லை கைகளில் யார் யாரெல்லாம் வைத்து கொள்கிறாங்களோ ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மீது பற்றி எரியும். அவர்களுக்கு ஒரு இலைப்பாறுதலே கிடையாதாம். இந்த 13வது அதிகாரத்தில் போடப்பட்டது என்னவென்றால் 2 மிருகங்கள், ஒன்று கடல்ல இருந்து எழும்பி வந்தது, இன்னும் ஒன்று பூமியிலிருந்து எழும்பி வந்தது. அது மொத்தம் 42 ஆண்டுகள் அதாவது 42 மாதங்கள் ஆட்சி செஞ்சதாம். 42 மாதங்கள் என்றால் 3 ஆண்டு தான் அந்த மிருகங்கள் அதுக்கு யுத்தம் செய்யும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மனிதர்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவரை மறுதலித்து அந்த விக்கிரகத்தை வணங்கினாங்களோ அந்த மிருகத்தை வணங்கினாங்களோ அவங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலே கிடையாதாம். ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மீது பற்றி எரியுமா. ஆண்டவருடைய அக்கினியும் அந்த கந்தகமும் அவர்கள் மீது என்னாலும் போடப்பட்டிருக்குமா. நமக்கு தெரியும் ஆண்டவர் இந்த பரலோகம் மற்றும் நரகம் என்கின்ற 2 இருக்கிறது. மரணத்திற்கு பின்பாக இந்த 2 ஒரு காரியம் நிச்சயம் நடைபெறும். நம்ம வாழும் நாட்களிலே நம்ம அதை தீர்மானித்து கொள்ள முடியும். நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நம்ம மரித்த பிறகு நம்ம ஆண்டவரோடு கூட பரலோகத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு. ஆனா இந்த நரகம் என்கின்ற இடம் யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தான். ஆனாலும் கூட சில மனிதர்கள் ஆண்டவரை பற்றி அறிந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்து ஆண்டவர்
ஆண்டவரை பற்றி அவதூறு பரப்பி அடுத்தது அந்த மிருகத்தை வணங்குகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறதாம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல நம்மளுடைய உற்றாரவினர்கள் யாராவது சென்று விட்டா எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்க. ஆண்டவர் நம்மிடத்துல தான் அவர் கணக்கு கேட்பாரு. அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்லக்கூடாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஜாமக்காரராய் நின்று நாம் அவர்களுடைய ரட்சிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல எப்பயுமே பற்கடிப்பும் ஒரு அக்கினி சூழ்ந்த ஒரு இடமாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13வது வசனம் மிகவும் ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது. 12:13 நாம் வாசிக்க கேட்போம். 12வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் பரிசுத்தமாகிய சபை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்தில் கூட நம்ம வாசித்தோம் இல்லையா? 13:10 சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போனான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையையும் விசுவாசத்தையும் இதிலே விளங்கும். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற பரிசுத்தமாகிய சபை நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக கற்பனைகளை அவர் சொல்லி கொடுத்து விட்டு பரத்திற்கு சென்று இருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிரதான கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். அடுத்தது பொறுமையோடு எல்லா உபத்திரவத்தையும் நாம் சகிக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவர்களாகிய நமக்கு வந்து எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் இருக்காது. அதாவது எல்லாமே சுமூகமாக அமைந்திடாது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்கிற நாட்கள்லேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது தன்னுடைய குடும்பத்தாரியாலேயே என்ன பண்ணாங்க? ஆண்டவர் வந்து பரியாசம் பண்ணப்பட்டாரு. ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவராய் தான் அவர் மரணத்தை ருசி பார்த்து நமக்காக சிலுவையில் அந்த சாத்தானை ஜெயித்தார். அப்போ கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் அநேக பாடுகள் வரும். அந்த நேரத்திலும் கூட நம்ம பொறுமையோடு நம்ம ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலத்தோடு எல்லா பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்பு யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றால், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள நம்ம மரிக்கும் போது கர்த்தருக்குள்ள நாம் விதைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்களை விட்டு எழுந்து நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம இலை பாருவோம் என்று. ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்ம அநேக இடத்துல அடக்க ஆராதனையில் நம்ம பார்த்திருக்கலாம். ஒருத்தவங்க மரித்து போய்விட்டார்கள் என்றால் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் இது முதல் அவர்கள் பாக்கியவான்களாய் மாறிவிடுகிறார்கள். காரணம் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இலை பார போறாங்க. உலகத்தில் வாழும் போது எத்தனையோ உபத்திரவம் இருக்கும், அவங்களுக்கு கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், பசி இருக்கும், அவங்களுக்கு அநேக போராட்டங்கள் இருக்கும். ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ள அவங்க மரித்து விட்டாங்கன்னா அவங்க பாக்கியவானாய் ஆண்டவருக்குள்ள இலை பாரி கொண்டிருப்பாங்க. ஆண்டவருடைய வருகை வரும் வரைக்கும் அந்த பரதீஸ்ல அவங்க இலை பாரிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாமும் கூட மரணத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு முன்பாக நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்களுக்கு மரணத்தை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கிறதா? நம்ம எல்லாருக்குமே மரணம் என்றால் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி மரிப்போம், எந்த சூழ்நிலையில் மரிப்போம், இல்லை என்னைக்கு மரிச்சிடுவோன்னு தெரியலையே, நம்ம மரிச்சிட்டோன்னா நம்ம பிள்ளைகள் என்ன ஆவாங்கன்னு தெரியல, நம்மளுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை யார் செய்வான்னு தெரியலன்னு இப்படி அநேக கேள்விகள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் விட நாம் வந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்க போகிறோமா இல்லை கிறிஸ்துவுக்கு வெளியே மரிக்க போகிறோமா என்கின்ற கேள்வி
கேள்வியை தான் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்றால் நிச்சயம் பரலோகத்தில் கர்த்தருக்குள் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை மறுதலித்து நம்ம உலகத்து மனிதர்களைப் போல மரித்தோம் என்றால் சாத்தானுடைய கேம்புக்குள்ளே தான் நம்ம போவோம். அதாவது 2 கேம்ப் இருக்கா. நான் சொன்னது போல ஆண்டவருடைய கேம்ப் பரலோகம், சாத்தானுடைய கேம்ப் நரகம். அப்போ இன்றைக்கு நம்ம தீர்மானித்து கொள்வோமே, நம்ம மரித்தால் கூட யாரிடத்தில் நம்ம சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நம்ம உலகத்தில் வாழும் போதே நம்ம நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டுமா. அப்போ நம்ம பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நம்ம பார்த்தபடிக்கு ஆண்டவருடைய சபையாகிய மணவாட்டி நாம் பரிசுத்தமாய் கபடற்றவர்களாய் நம்ம எந்த விதமான ஒரு அசுசியோடு நம்ம இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் பரலோகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எபேசியர் 5:27 சொல்லுகிறது, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்காக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சபையாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம கரைத்திரை அற்றவர்களாய் எந்த பிழை காணப்படாமல் பரிசுத்தமாய் மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நான் ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும்போது இந்த கதையை நான் கேட்டேன். ஆனால் இந்த கதையை நான் கேட்கும் போதே எனக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அந்த 2 நண்பர்களும் மிகவும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல் படித்தாங்களா, ஒரே காலேஜ் போனாங்களா, அடுத்தது ஒன்றாக அவங்க வேலை செய்ய முற்பட்டார்களா. அதில் ஒருத்தனுடைய பெயர் டிம். அந்த டிம் என்கின்ற மகன் ரட்சிக்கப்பட்டவனா, ஆண்டவரை பற்றி தெரிந்தவன், ஞானஸ்தானம் எடுத்தவன். இன்னும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்படாதவனா. 2 பேரும் ஒரு நாள் ஹைவேல ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு போகிற வேளையில் அவர்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் நேரிடுகிறதாம். அப்போது ஆண்டவருடைய கிருபையினால் அந்த டிம் காப்பாற்றப்படுகிறான். அந்த இன்னும் ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் மரிக்கிறான். மரித்த பிறகு அவனுடைய ஆத்துமா மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துமா பார்க்கும் போது ஒரு இருட்டான ஒரு இடம் இருக்கிறதா. அந்த இடம் முழுவதுமாய் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறதா. அநேகருடைய கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறதா. எங்க பார்த்தாலும் பற்கடிப்பும் ஒரு அழுகை நிறைந்த ஒரு இடமாய் இருக்கிறதா. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு தேவதூதன் சொல்றானா, நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று அவனுடைய ஆத்துமாவை பிடித்து கொண்டு அந்த நரகத்தில் போகும்போது அவன் ஒரு கடிதம் எழுதுவதை போல, உலகத்தில் வாழ்கிற தன்னுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுவதை போல அந்த 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 ஸ்டோரி பார்த்திங்கன்னா இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஆவிக்குரிய ரீதியாய் அவங்க கண்ட சொப்பனத்தை தான் இந்த ஸ்டோரி மூலயமா எழுதியிருக்கிறாங்க. அப்போது அந்த மரித்த அந்த ஆத்துமா மேலேருந்து ஒரு கடிதம் போடுகிறதா, என் நண்பனே, நீ எத்தனையோ நாள் என் கூடவே இருந்திருக்க. இன்றைக்கு கூட நம்ம மரிப்பதற்கு முன்பாக நம்ம ஒன்றா அநேக இடங்களுக்கு சென்றோம், ஒன்றா சாப்பிட்டோம், நீ அநேக காரியங்களை நீ சொன்ன. ஆனால் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என்கிட்ட நீ சொல்லலை? இன்றைக்கு நான் மரித்து நான் இன்றைக்கு என்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் யாருக்குமே தெரியாத ஒரு பயங்கரமான இடத்திற்கு நேராக என்னுடைய ஆத்துமாவை கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை தூக்கி அந்த அக்கினி கடலில் போட போகிறாங்க. நீ ஏன் என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல என்னை கொண்டு போகலை, என்னை அறிமுகம் படுத்தலை, என்னை ஏன் நீ சபைக்கு கொண்டு போகலைன்னு அந்த ஆத்துமா பரிதாபத்தோடு கூக்குரலோ இடுகிற ஒரு சத்தத்தை போல அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்ததாம். அப்போ இன்றைக்கும் நம்ம யோசித்து பார்க்கலாமே, எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்ம குடும்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்திருக்கிறாங்க. அவர்கள்லாம் யார் இடத்துல போயிருப்பாங்க? இன்னும் கூட நமக்கு காலம் இருக்கிறது. இந்த கிருபையின் நாட்களில் நம்ம அனுதினமும் எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இடத்துல நம்ம பேசுகிறோம். அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது நிச்சயம் அவர்கள் ரட்சிக்கப்படும் போது அவர்கள் ஆத்துமா காப்பாற்றப்படுமே. ஹல்லேலூயா. நம்ம இனிமேல் நம்ம ஒரு தீர்மானம் செய்யலாம்.
ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரை பற்றி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்துரைக்க வேண்டும் என்று. அடுத்தது 14-20 வரைக்கும் உண்மையான ஹார்வெஸ்ட், அதாவது ட்ரூ ஹார்வெஸ்ட், நம்ம உண்மையான அறுவடையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14-15 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போ இந்த இடத்துல யோவான் இன்னும் ஒரு காட்சியை காண்கிறார். என்னவென்றால், இங்கு வெண்மையான மேகத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிற மனுஷருக்கு ஒப்பானவர் இவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சிரசின் மீது பொற்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்துல கருக்குள்ள ஒரு அருவாள் இருக்கிறதா. அது என்னவென்றால், இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, அந்த அறுவடை கூடாத அந்த கதிர்கள் மீது அந்த அருவாள் வைக்கப்படுமா. அப்போ அந்த அருவாள் நீட்டின போது பூமியின் விளைவு அரும்புண்டு போகும். ஹல்லேலூயா. இதை எதோடு கூட ஒப்பிடலாம் என்றால், காட்டு விருட்சத்தை கூட நம்ம ஒப்பிடலாம். ஆண்டவர் அவர் திராட்சை தோட்டத்தை அவர் நட்டினாராம். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அது பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்புள்ள ஒரு திராட்சை பழமாய் அது மாறாமல் காட்டு விருட்சகம் போல் அது மாறினதினால் ஆண்டவர் அவருடைய அரிவாளை நீட்டி அவையை அறுத்து போடும்படிக்கு அவருடைய கையை நீட்டுகிறார். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறோம். எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கேற்ற உகர்ந்த கனிகளை கொடுக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனிகளை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஏசாயா 5வது அதிகாரம் 2-5 வசனம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. 1 நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு புது பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலைகளை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்க முடியும். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்கள் தந்தது என்ன? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ இனிப்பான திராட்சை பழங்களை கொடுக்கிறாயா, இல்லை கசப்பான காட்டு விருட்சகத்தை போல கனியை கொடுத்து கொண்டிருக்கிறாயா என்று. இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கலனா இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்மிடத்தில் அசுசிகள் காணப்பட்டால் நாம் அவைகளை கலைத்து போட்டு பரிசுத்தமான சபையாய் இன்றைக்கு நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல பரிசுத்த மனவாட்டியாகிய சபை இடத்துல இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்கும் போது தான் ஆண்டவரோடு கூட நாமும் கூட இருக்க முடியும். ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், பயபக்தியோடு இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்த ஆவியோடு கூட இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட நெருங்கின உறவில் நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுக்கணும், தாழ்மையாக இருக்க வேண்டும், ஜெயம் கொள்ளுகிறவராய். இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு, அந்த உலகத்தில் அநேக ஈர்ப்புகள் உண்டு. எல்லா விதத்திலும் பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கும்படிக்கு அவன் வகை தேடுகிறான். ஆனாலும் கூட கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 8வது, ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது யோவான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தரிசனம் பார்க்குறார். 17-20 வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்கலாம். இதுதான் ஆண்டவருடைய கோபாக்கினை. அவருடைய நியாய தீர்ப்பு வரும்போது ஆண்டவருடைய கையில் கருக்குள்ள அருவாள் இருக்க போகிறது. பூமியின் கதிர்களை அவர் அறுக்க போகிறார். அடுத்தது இந்த திராட்சை பழங்களை அவர் அறுக்க போகிறார். காட்டு விருட்சகமாய் இருந்தால் ஆண்டவருடைய ஆலைக்குள்ளாய், அந்த கோபாக்கினைக்குள்ளாய் அந்த காட்டு விருட்சகங்கள், அந்த திராட்சை பழங்கள் போடப்படும். அதை ஆண்டவர் எரிக்கும் போது, அதை மிதிக்கும் போது அந்த ரத்தம் வெளியே வர. நம்ம யோசித்து பார்க்கலாமே, ஒருவேளை அந்த கூட்டத்தில் நம்ம இருந்தோம் என்றால் நம்மளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இல்லை நம்மளுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவருடைய கோபாக்கினையில் சிக்கிக்கொண்டா எப்படி ஒரு பரிதாபமான ஒரு நிலையாய் மாறிவிடும். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு இரட்சண்ய நாளாய் இன்றைக்கு இந்த நாள்
நாளை கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணலாமா? நான் இம்மட்டுமாய் அவருடைய ஊழியத்தை, அவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் இருந்தா இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன், இதோ ஆண்டவருடைய நற்செய்தியை நான் மற்றவர்களிடத்துல சொல்லி அவர்களை ரட்சிப்பின் பாதையில் நான் நடத்த போகிறேன். இப்படிப்பட்ட கோபாக்கினை அவர்கள் மீது வராதபடிக்கு நான் திறப்பின் வாசல்ல நின்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை காப்பாற்ற போகிறேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் அப்படியே எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் பார்த்த வார்த்தையின்படிக்கு ஆட்டுக்குட்டியானவர் அவர் சீக்கிரமாக சீயோன் மலையில் அவர் நிற்க போகிறார். அவரோடு கூட 144,000 பரிசுத்தவான்கள் இருக்க போகிறார்கள். அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு, பரிசுத்த சபையோடு, சபையாகிய நாம் வந்து அவரோடு கூட காணும்படிக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். இன்றைக்கு அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவித்து ரட்சிக்கப்படாத ஜனங்களை தேவன் பக்கமாக நாம் திருப்புவோம். ஹல்லேலூயா. நாம் அப்படியே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். பாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே என் இயேசு ராஜா, நன்றி. சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே என் இயேசு ராஜா, நன்றி. பாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே என் இயேசு ராஜா, நன்றி. தம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே என் இயேசு ராஜா, நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன், பரிசுத்தமாய் என்னை வணையும். ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும், ஊழியம் செய்ய அனுப்பும், உம் சேவை செய்திடவே சந்திக்கவே அனுப்பும். எங்களை அனுப்புங்கப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு நீர் எப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டவராய் பிசாசுகளை துரத்தினீரோ, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரோ, நாங்களும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களை அனுப்புவீராகப்பா. எங்களை அனுப்புங்கப்பா. இதோ உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அனுப்புங்க. Lord, send us to the nation. Send us to do your will. இதவே அனுப்பும், அனுப்பும், அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. பிதாவே, இது இந்த வேலையில் தகப்பனே, எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வேலைப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல சியோன் மலை மேலே ஆட்டுக்குட்டியானவர் கூட யாரெல்லாம் போய் நிற்கிறாங்களோ, பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் நிற்கிறார்கள். 144,000 பேர் அங்கே நிற்க கண்டேன் என்று. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அவங்களாம் யார் என்று பார்த்தா அவங்க ஸ்திரீகளால் கூட கரை திரை படாதவர்களாக கற்புள்ளவர்களாக அவங்க நிற்கிறார்களாம். எத்தனையோ அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கூட பரிசுத்தத்தை காத்து கொண்ட அந்த பரிசுத்தவான்கள் தான் என்று இந்த நாட்கள் நம்ம பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவர் சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இப்போ ஆண்டவருக்கு பிரியமாக நான் நடந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டு இருக்கிறோமா? நம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை பரிசுத்தத்தை இழந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம் குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்களா? இந்த காலகட்டத்தை நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? இதுவரையும் நம்ம ஆயத்தமாக இல்லை, பரிசுத்தத்தை விட்டு இழந்து இருந்தோம் என்றால் இன்றைக்கு நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்வோம். மறுபடியுமாக நம்மளை ஆண்டவர் புதுப்பித்து கட்ட ஆண்டவர் இருக்கிறார். இந்த வேலையில் விட்டு கொடுக்கலாமா? அப்பா நான் போகிறேன்ப்பா உங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. இதோ இந்த வேலையில் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம் அப்பா. இந்த வேலையில் நாங்கள் ஆயத்தமாகிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். நாங்கள் புறப்பட்டு அநேக பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் புறப்படுகிறோம் என்று இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உங்கள் தெய்வ பிரசன்னம் அப்பா, உங்கள் பிரசன்னம் அளவிலா இறங்கட்டும் அப்பா. இந்த வேலையில் பரிசுத்தத்தை நாங்கள் அப்பா இழந்து இருந்தோம் என்றால் மறுபடியுமாக எங்கள் மேலே உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பரிசுத்த வல்லமையை தரித்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. இந்த வேலையில் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்பா, விட்டு கொடுக்குறோம் அப்பா. ஓ ரிகா பாஷா பாபா 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 ஓ ரிகா பாஷா பரிகா ரபா கரபா ரபா 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 ஓ ரிதா ரா 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 பாபா 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 ஓ ரிதா ரா 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 பாஷா தா ரா பாபா 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 பாபா. அக்னிமயமாக அக்னிமயமாக எங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. இதோ இன்று முதல் நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கக்கூடிய அந்த கிருபையை நீங்க தாங்கப்பா. எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் எப்படி அவர்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டார்களோ அதே அபிஷேகம் எங்கள் மேலேயும் எங்கள் குடும்பத்து மேலே எங்கள் சபைகள் மேலேயும் அப்பா ஊற்றப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் ஒரு தீர்க்க தரிசனம் செய்யலாம். நம்ம எழுந்து நின்று நம்ம ஒரு உறுதிமொழியை நம்ம செய்ய போகிறோம். நம் சுவிசேஷத்திற்கு நம்ம புறப்பட்டு போக நம்ம ஆயத்தமாகவும் இந்த உலகத்தில் நடக்கிற உபத்திரவங்களும் வியாக்குலமும் எதுவும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த உறுதிமொழியை நம்ம செய்யலாம். நம்ம கைகளை நீட்டிக்கொள்ளலாம். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும்
அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியமானாலும் வரும் காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இம்மட்டும் நடத்தினார், இனியும் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.